புதுச்சேரியில் சாலையோரம் வசிப்பவர்கள் கணக்கெடுக்கப்பட்டு அவர்களுக்கு அரசு சார்பில் வீடுகள் கட்டி கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து உருளையன்பேட்டை சட்டப்பேரவை தொகுதி மகாத்மா காந்தி வீதியில் ரங்கசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்பொழுது அவர் பேசும் பொழுது மத்தியில் தேஜ கூட்டணி ஆட்சி அமைந்த மோடி மீண்டும் பிரதமர் ஆவார். புதுச்சேரி தொகுதியிலிருந்து மத்திய அரசுக்கு இணக்கமான மக்களவை உறுப்பினரை தேர்ந்தெடுத்தால் போதிய நிதியை பெறலாம். கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் மத்திய அரசுடன் மாநில அரசு மோதல் போக்கை கடைபிடித்ததால் நலத்திட்டங்கள் எதுவும் செயல்படுத்தப்படவில்லை. சாலையோரம் வசிக்கும் மக்களுக்காக குறிச்சிக்குப்பம் பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டுள்ளன. சாலையோரம் வசிப்பவர்கள் குறித்து மீண்டும் கணக்கெடுத்து அவர்களுக்கும் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டப்படும், வீடுகள் வழங்கப்படும், முதியோர் உதவி தொகையை உயர்த்தி வழங்கவும், நியாய விலை கடைகளை திறக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் முதல்வர் ரங்கசாமி. பிரச்சாரத்தில் பாஜக நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் VP ராமலிங்கம், வெங்கடேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நகர பகுதியில் இயங்கும் உயர்நிலைப் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் பெற்றோர்களுக்கு லோக்சபா தேர்தல் தவறாது ஓட்டளிக்க வேண்டி மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் தனிப்பட்ட கடிதம் அனுப்பும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி லோக்சபா தேர்தலில் 100% ஓட்டுப்பதிவை உறுதி செய்யும் நோக்கில் வாக்காளர் கல்வி மற்றும் தேர்தலில் பங்கெடுத்தல் திட்டத்தின் கீழ் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக நகர பகுதியில் இயங்கும் உயர்நிலைப் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் பெற்றோர்களுக்கு லோக்சபா தேர்தலில் தவறாது ஓட்டளிக்க வேண்டி மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் தனிப்பட்ட கடிதம் அனுப்பும் நிகழ்ச்சி கலெக்டர் அலுவலகத்தில் நடந்தது. மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் தனது பெயரில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டுள்ள தனிப்பட்ட வேண்டுகோள் கடிதங்களை நகர பகுதிகளில் உள்ள தனியார் உயர்நிலை பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களிடம் வழங்கி அதனை பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் மூலம் அவர்களது பெற்றோர்களிடம் தவறாது சேர்த்திட கேட்டுக்கொண்டார். அதன்படி 50,000 பெற்றோர்களுக்கு கடிதம் அனுப்பப்பட உள்ளது. நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக வாக்காளர் தேர்தல் விழிப்புணர்வு கருத்துக்கள் அடங்கிய பொம்பலாட்ட காணொலிகள் உயர்நிலை பள்ளி முதல்வர்கள் மற்றும் அதிகாரிகள் முன்னிலையில் வெளியிடப்பட்டது. இக்காணொலிகளை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு வாக்காளர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் அறிவுறுத்தினர். சப் கலெக்டர் யஷ்வந்த் மீனா, துணை தேர்தல் அதிகாரி வினயராஜ், ஸ்வீப் நோட்டல் அதிகாரி செழியன் பாபு, 25 உயர்நிலை பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் பங்கேற்றனர். காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் டெபாசிட் வாங்க மாட்டார் என்று சொல்லும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் ஏன் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யவில்லை என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரியோடு செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, புதுச்சேரி பாஜக என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி ஊழல் குறித்து வெளிப்படையாக தெரிவித்து யாரும் வாயை திறக்கவில்லை என்றும், புதுச்சேரி மின்துறை தனியார் மயமாக்க மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஒப்புதல் அளித்தார். அந்த கோப்புக்கு முதல்வர் ரங்கசாமி ஒப்புதல் கொடுக்கவில்லை. பின்பு ரங்கசாமியை மிரட்டி அந்த கோப்புக்கு ஒப்புதல் பெற்றார் என்றும், மேலும் தற்போது நமச்சிவாயம் பாராளுமன்ற தேர்தலில் நிற்பதால் மின்துறை ஊழியர்கள் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு வாக்களிக்க வேண்டாம் என்று கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழக முதல்வர் ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்கு பல தொழிற்சாலைகளை கொண்டு வந்து வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துள்ளார். ஆனால் புதுச்சேரியால் தொழில்துறை அமைச்சராக இருக்கும் நமச்சிவாயம் ஒரு தொழிற்சாலையும் கொண்டு வரவில்லை, வேலை வாய்ப்பையும் பெருக்கவில்லை. அதே போல் அவரிடம் இருக்கும் காவல்துறையால் புதுச்சேரியில் சட்ட ஒழுங்கை கட்டுப்படுத்த முடியவில்லை. கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் விற்பனை அதிகமாக உள்ளதா, முதல்வர் வீட்டின் அருகே கஞ்சா விற்கும் சூழ்நிலை அரங்கேறி இருக்கிறதா, போதை நடமாட்டம் அதிகமாக இருப்பதால் சிறுமி கொலை செய்யப்பட்டுள்ளார் என்றார். மேலும் புதுச்சேரி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் தனது தொகுதிக்குட்பட்ட மக்களுக்கு வருடத்திற்கு ஒருமுறை இலவச பொருட்களை வழங்கி வருகிறார் என்றும், பாராளுமன்ற தேர்தலில் நமச்சிவாயத்திற்கு ஓட்டு போடவில்லை என்றால் இலவச பொருட்களை நிறுத்தி விடுவேன் என்று பயங்கரமாக மிரட்டுகிறார். இது தொடர்பாக தேர்தல் துறை அவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறிய அவர், காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் டெபாசிட் வாங்க மாட்டார் என்று சொல்லும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் ஏன் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யவில்லை என்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கேள்வி எழுப்பினார். மணவெளி தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் தீவிர பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. நடைபெறவிருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் தாமரை சின்னத்தில் வாக்களிக்குமாறு மணவெளி தொகுதிக்குட்பட்ட சின்னவீராம்பட்டினம், துவால்கேட், நோடாங்குப்பம், பூர்ணாங்குப்பம், நல்லவாடு, தவிளக்குப்பம், அபிஷேகப்பாக்கம் உள்ளிட்ட
பல்வேறு கிராமங்களில் பிரச்சார வாகனத்தில் வீதி வீதியாக சென்ற மக்கள் நலத்திட்டங்களை எடுத்து கூறி பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சி, என்ஆர் காங்கிரஸ் பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பாக திரளான இளைஞர்களின் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டு இருசக்கர வாகன பிரச்சாரம் மேற்கொண்டனர். புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பரப்புரை மேற்கொள்ளும் இடங்களை எதிர்க்கட்சித் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா, சீனியர் எஸ்பி உட்பட காவல்துறை உயர் அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்தனர். புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ் வேட்பாளராக வைத்திலிங்கம் போட்டியிடுகிறார். இவரை ஆதரித்து தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை புதுச்சேரியில் தேர்தல் பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். இந்நிலையில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் பரப்புரை மேற்கொள்ளும் இடங்களை எதிர்க்கட்சித் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா மற்றும் காவல்துறை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரசைதன்யா தலைமையிலான காவல்துறை உயர் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். இதில் முதலமைச்சர் வாகனம் நிறுத்தும் இடம், அவர் பரப்புரை மேற்கொள்ளும் இடம் மற்றும் பாதுகாப்புகள் ஏற்பாடுகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு செய்தனர். புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளர் சதீஷ்குமாரை ஆதரித்து பல்வேறு பகுதிகளில் இளைய தலைமுறையினர், மாணவர்கள், அகில இந்திய புதிய தலைமுறை கட்சியினர் ஆதரவு தெரிவித்துள்ளனர். செய்தியாளர்களை சந்தித்த சுயேட்சை வேட்பாளர் சதீஷ்குமார், புதுச்சேரி மக்கள் பிஜேபி வேட்பாளர் நமச்சிவாயம் அவர்களுக்கும் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் அவர்களுக்கும் வாக்களித்தால் தங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை தாங்களே குழி தோண்டி புதைப்பதற்கு சமம். இந்த தலைமுறையினர் 30% பேர் வேலை வாய்ப்பை தேடி வெளிமாநிலம் செல்கின்றனர். 30% குடிப்பழக்கத்திற்கு உள்ளாகிறார்கள். 25% வேலையின்றி உள்ளனர். புதுச்சேரியில் அடுத்த தலைமுறையின் நிலை என்ன? ஆர்த்தி என்ற அரசு பள்ளியைச் சேர்ந்த குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட பொழுது கல்வித்துறை அமைச்சராக இருக்கும் நமச்சிவாயம் அந்த குழந்தையை பார்ப்பதற்கு கூட வரவில்லை. இவர் எப்படி இளைஞர்களுக்காக வந்து நிற்பார்? இந்தியா கூட்டணி வேட்பாளர் வைத்திலிங்கம் பிரச்சாரம் மேற்கொள்ளும் பொழுது 1 மணி நேரம் நிற்க முடியாமல் மயக்கம் அடைகிறார். இவர் இந்திய இளைஞர்களை பிரச்சனைகளுக்கு வந்து நிற்க போகிறார். இந்திய அரசியல் வேறு, தமிழ்நாட்டு அரசியல் வேறு, புதுச்சேரி அரசியல் வேறு. புதுச்சேரி மக்கள் தங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை காப்பாற்ற நல்ல மனிதரை தேர்ந்தெடுங்கள். பிறகு நமது இந்தியா நாட்டை காப்பாற்றுவோம். இறுதியாக கடந்த 15 ஆண்டுகள் மக்கள் இவர்களை நம்பியதால் ஒரு தலைமுறை இன்று வழியின்றி தவிக்கின்றதா? 2024, 2026 புதுச்சேரிக்கு மிக முக்கியமான தேர்தல். முதல் மாற்று மக்களிடமிருந்து வர வேண்டும் என்று கூறினார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வி.எம்.சி. கணபதி 100க்கும் மேற்பட்டவர்களுடன் பாஜகவில் இணைந்தார். காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வி.எம்.சி. கணபதி 100க்கும் மேற்பட்ட ஆதரவாளர்களுடன் பல்வேறு கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் இந்திரா காந்தி சதுக்கத்தில் உள்ள பாஜக அலுவலகத்தில் மாநில தலைவர் செல்வகணபதி மற்றும் வேட்பாளர் நமச்சிவாயம் முன்னிலையில் தங்களை இணைத்துக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் மாநில பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் இவருக்கு பாஜக மாநில துணைத் தலைவராக பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி ஓட்டுச்சாவடிகளில் நிழல் தரும் பந்தல் அமைத்தல் உள்ளிட்ட அடிப்படை பணிகள் நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் லோக்சபா தேர்தல் களம் சூடு பிடிக்க துவங்கிவிட்டது. புதுச்சேரியில் ஓட்டுப்பதிவுக்காக மொத்தம் 967 ஓட்டுச்சாவடிகள் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதில் 75 ஓட்டுச்சாவடி பெயர்கள் சிறிய மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. 237 ஓட்டுச்சாவடிகள் பதற்றம் நிறைந்தவையாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு ஓட்டுச்சாவடி வீதம் முழுவதும் பெண்களால் நிர்வகிக்கப்படும் 30 மகளிர் ஓட்டுச்சாவடி அமைக்கப்படுகிறது. புதுச்சேரியில் 3 காரைக்காலில் 1 என 4 இடம் அரசு ஊழியர்களை கொண்ட யூத் ஓட்டுச்சாவடி, மாற்றுத்திறனாளி அரசு ஊழியர்களை கொண்டு நிர்வகிக்கப்படும் 4 ஓட்டுச்சாவடிகளும் 12 மாதிரி ஓட்டுச்சாவடிகள் ஒரு தனித்துவ ஓட்டுச்சாவடி அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த ஓட்டுச்சாவடிகளில் நிழல் தரும் பந்தல் அமைக்கும் பணிகள் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. தீவிர ஓட்டுச்சாவடிகளில் மின் விளக்கு, மின் விசிறி, மேடை வர்ணம் பூசும் பணிகள் நடந்து வருகிறது. புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து ஊசுடு தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் குடப்பாக்கம் பகுதியில் தீவிரமாக வாக்கு சேகரிக்கப்பட்டது. நடைபெற இருக்கின்ற 2024 ஆண்டிற்கான பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்தில் சுயேட்சையாக போட்டியிடுகின்ற வேட்பாளர் மாஸ்கோ தாய்மார்களின் மீது பூக்களை தூவி அவர்களது காலில் விழுந்து வாலி சின்னத்திற்கு வாக்களிக்கும்படி கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து அவர் பேசுகையில் 2 தேசிய கட்சிகளுக்கும் மாறி மாறி வாக்குகள் அளித்து உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டன.
ஆனால் எனக்கு ஒரே ஒரு முறை வாய்ப்பு கொடுத்து பாருங்கள். நிச்சயமாக புதுச்சேரியில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவேன். உங்களுக்காகவே உழைப்பேன். உங்களின் தேவைகளை அறிந்து பணியாற்றுவேன் என்று பேசினார். தொடர்ந்து பொதுமக்கள் வாளியை கையில் ஏந்தி வேட்பாளருடன் வீடுவீடாக சென்று துண்டு பிரச்சாரங்களை வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொடர்ந்து வேட்பாளரை வரவேற்கும் விதமாக தாய்மார்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். வாக்கு சேகரிப்பில் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை நூவடி சாலையில் உள்ள பிரபல ஹோட்டலில் கரப்பான் பூச்சி கடந்த பிரியாணியை உட்கொண்ட பாஜக நிர்வாகி உட்பட 2 பெண்கள் மயக்கம் அடைந்ததை அடுத்து ஹோட்டல் மேலாளர் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. புதுச்சேரி மேரி உழவர்கரை சிவசக்தி நகரைச் சேர்ந்த சமூக சேவகர் ஐஜி வீரராகு. இவரது மனைவி பிரபாதேவி வயது 36. இவர் பாரதிய ஜனதா கட்சியில் பொருளாதார பிரிவில் தலைவியாக உள்ளார். கடந்த மார்ச் 31ஆம் தேதி இரவு 10:30 மணியளவில் முத்தியால்பேட்டை தொகுதியில் பாஜக தேர்தல் பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு திரும்பும் வழியில் புதுச்சேரி நூவடி சாலையில் பிரபல ஹோட்டலில் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டார். அவருடன் உலையன்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பிரியா, பூமியான்பேட்டை ஜவஹர் நகரைச் சேர்ந்த கோமதி என்பவர்களும் சாப்பிட்டனர். அப்பொழுது சிக்கன் பிரியாணிகள் இறந்து போன கரப்பான் பூச்சி கிடந்தது. இதனால் 3 பேருக்கும் வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது. இது பற்றி அவர்கள் ஹோட்டல் மேனேஜர் மற்றும் அதன் இயக்குநருக்கு புகார் தெரிவித்தனர். உடனடியாக பிரபாதேவியின் தம்பி பிரகாஷ் அங்கு விரைந்து வந்து காரில் 3 பேரையும் ஏற்றிக்கொண்டு முளகுளத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்த்தார். உடனே 3 பேரையும் அவசர சிகிச்சை பிரிவில் மருத்துவர்கள் அனுமதித்து சிகிச்சை அளித்தனர். 2 நாட்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று அவர்கள் வீட்டுக்கு திரும்பியுள்ளனர். இதுகுறித்து பிரபாதேவி ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் நேற்று புகார் அளித்தார். அதில் பாதுகாப்பற்ற முறையில் தனியார் செய்த கரப்பான் பூச்சி போன்ற பூச்சிகளால் உடலுக்கு ஆபத்து ஏற்படும் என்று தெரிந்தே தரமற்ற பிரியாணியை வழங்கி வாந்தி பீதி மயக்கம் உள்ளிட்ட உடல் உபாதைகளை ஏற்படுத்தியது. புதுச்சேரி நூவடி சாலையில் உள்ள ஹோட்டல் மேலாளர் மற்றும் அதன் இயக்குநர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியுள்ளார். அதன் பெயரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒவ்வொரு நீதிமன்றத்திற்கும் அதற்கான இ-ஃபில்லிங் தனி பிரிவு உருவாக்கி அந்த பிரிவுக்கு தகுதி வாய்ந்த ஊழியரை நியமனம் செய்து தாக்கல் செய்வதில் உள்ள பல்வேறு சிரமங்களை போக்க வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் 2 நாள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். பாண்டிச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் இ-ஃபில்லிங் முறைகள் வழக்குகளை தாக்கல் செய்வதில் நடைமுறை சிக்கல்கள் இருப்பதால் இ-ஃபில்லிங் முறைகள் வழக்குகளை தாக்கல் செய்வதை தற்காலிகமாக ஒத்திவைக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தை வலியுறுத்தியும், மேலும் இ-ஃபில்லிங் செய்வதற்கு ஒவ்வொரு வழக்கறிஞர்களும் அதற்கான உபகரணங்கள் மற்றும் அடிப்படை வசதிகள் இல்லாத காரணத்தினால் நீதிமன்றமே ஒவ்வொரு நீதிமன்றத்திற்கும் அதற்கான இ-ஃபில்லிங் தனி பிரிவை உருவாக்கி அந்த பிரிவுக்கு தகுதி வாய்ந்த ஊழியரை நியமனம் செய்த அனைத்து வழக்கறிஞர்களும் தற்போது வழக்கு தாக்கல் செய்வதில் உள்ள பல்வேறு சிரமங்களை போக்க சென்னை உயர்நீதிமன்றத்தையும் புதுவை அரசையும் வலியுறுத்தியும் வகையில் இன்று 5/4/2024 மற்றும் நாளை 6/4/2024 ஆகிய 2 நாட்களும் நீதிமன்ற பணியில் இருந்து விலகி இருப்பது என முடிவு செய்யப்பட்டு இன்று வெள்ளிக்கிழமை 5/4/2024 மற்றும் நாளை சனிக்கிழமை 6/4/2024 ஆகிய 2 நாட்கள் சங்க உறுப்பினர்கள் அனைவரும் நீதிமன்றங்களுக்கு செல்லாமல் நீதிமன்ற பணியில் இருந்து விலகி இருக்கிறோம். இந்த புறக்கணிப்பில் புதுவை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் உள்ள 15 நீதிமன்றங்களில் பணிபுரியும் 1200 வழக்கறிஞர்கள் நீதிமன்ற பணியில் இருந்து விலகி இருக்கிறார்கள். இந்த புறக்கணிப்பு போராட்டத்தில் சங்க தலைவர் குமரன் தலைமையில் சங்க பொதுச் செயலாளர் கதிர்வேல், பொருளாளர் லட்சுமி நாராயணன் மற்றும் நிர்வாகிகள் மற்றும் 1000க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெண் தொழிலாளர்களின் பெண்மையை கேலி பொருளாக பயன்படுத்தும் தனியார் தொழிற்சாலைகள் பணிபுரியும் உற்பத்தி பிரிவு மேலாளர் மீது விசாரணை நடத்தி குற்றம் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என வில்லியனூர் மகளிர் காவல் உதவி ஆய்வாளரிடம் பெண் தொழிலாளர்கள் கோரிக்கை மனு வழங்கினர். களிச்சிறுத்தால் குப்பத்தில் அமைந்துள்ள தனியார் தொழிற்சாலைகள் பணிபுரியும் தொழிலாளர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து தங்களுடைய உரிமைகள் பல்வேறு கோரிக்கைகளுக்காக தொழிற்சங்கம் தொடங்கினார்கள். தனியார் தொழிற்சாலை நிர்வாகம் அத்தொழிற்சங்கத்தினை கழிப்பதற்கு தொழிற்சங்க நிர்வாகிகளை தற்காலிக பணிநீக்கம் செய்வது, தொழிற்சங்க நிர்வாகிகள் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை உருவாக்கி திருபுவனை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்ய முயற்சிப்பது, உள்ளூர் பிரமுகர்கள், அரசியல் கட்சி நிர்வாகிகள், அடியாட்களுக்கு பணம் தந்து தொழிலாளர்களை தொழிற்சங்க நிர்வாகிகளை மிரட்டுவது, தொழிற்சாலையில் பணிபுரியும் தொழிற்சங்க நிர்வாகிகள் தொழிற்சங்க உறுப்பினர்களை திட்டமிட்டு உள்நோக்கத்துடன் பணி சுமையினை ஏற்படுத்தி மன உளைச்சலுக்கு உள்ளாக்குவது, நிர்வாகத்திற்கு ஆதரவான பெண் தொழிலாளர்களை பயன்படுத்தி தொழிற்சங்கத்தை சேர்ந்தே
பெண் தொழிலாளர்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தி கடிதம் எழுதி வாங்குவது, தொழிற்சாலையில் பணிபுரியும் பெண் தொழிலாளர்களை பணி செய்யும் பொழுது அருகில் நின்று கொண்டு தவறான நோக்கத்துடன் உரைத்து பார்த்து கொண்டு இருப்பது, ஜம்பத்திற்கு மேற்பட்ட பெண் தொழிலாளர்கள் பணிபுரியும் இடத்தில் பொதுவெளியில் பெண் தொழிலாளர்களை பார்த்து கேலி செய்து கூச்சலிடுவது போன்ற பெண் தொழிலாளர்களின் பெண்மையை கேலி பொருளாக பயன்படுத்தும் தனியார் தொழிற்சாலையில் பணிபுரியும் உற்பத்தி பிரிவு மேலாளர் மீது விசாரணை நடத்தி குற்ற வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என வலியுறுத்தி வெளியூர் மகளிர் காவல் உதவி ஆய்வாளரிடம் பெண் தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் அத்தொழிலாளர்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி அரசு மாவட்ட ஆட்சியர், வெளியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் திருபுவனை, கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையரிடம் புதுச்சேரியில் நடைபெறும் 2024 நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணித்து கடிதம் வழங்க உள்ளோம் என திருபுவனை தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் சார்பாக அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இந்நிகழ்வில் திருபுவனை தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் மகேந்திரன், ஜெயக்குமார், ரமேஷ் ஆகியோர் பங்கேற்றனர். இது தொடர்பாக நாம் தமிழர் ரமேஷ் செய்தியாளர்கள் சந்திப்பில் கம்பெனியில் நடக்கும் அவலங்கள் குறித்து எடுத்துக் கூறினார். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.